பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு. ரயில்களில் வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கென்யாவில் மீண்டும் மாடுகள் மீது வாள்வெட்டு, போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை. தமிழர் பகுதி படை முகாமில் இடம்பெற்ற சம்பவம், ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு. பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது. குறித்த தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அந்த தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ரயில் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வியாபாரமும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரயிலில் வியாபாரம் செய்வதற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். ரயில் பயணிகளை துன்புறுத்தும் வகையில் வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் 11 சந்தேக நபர்களுக்கு எதிராக இலங்கை ரயில்வே துறையால் தாக்கல் செய்யப்பட்ட 11 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட 7 சந்தேக நபர்களும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத 4 சந்தேக நபர்களுக்கு பிடியாணை பிறப்பித்தார். கென்யா பிரதேசத்தில் மேய்ச்சல் தரைக்கான உரிமை போராட்டத்தின் விளைவாக மாடுகள் தொடர்ச்சியாக வாழ்வெட்டுக்கு இலக்காகும் சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டதனை தொடர்ந்து 2 சந்தேக நபர்களை கென்யா போலீசார் கைது செய்துள்ளனர். கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால நில பிரச்சினை வன்முறையாக மாறியிருந்த நிலையில் போலீசாரின் இந்த நடவடிக்கை கால்நடை உரிமையாளர்கள் மத்தியில் சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி மேய்ச்சல் தரை போராட்டத்தின் உச்ச 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்கானது. ஆரம்ப முறைப்பாடு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கால்நடை உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு கென்யா குரங்கு பாஞ்சன் இரட்டிக்குளம் பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடந்தது. நேற்றிரவு மேலும் 4 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளன. அதேவேளை 2 மாடுகள் காணாமல் போயுள்ளதாக மாட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் மற்றும் முறைப்பாடுகளுக்கு பின்னர் கென்யா போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் முறைப்பாடு செய்த சில மணி நேரங்களுக்குள் இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கென்யா போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் நிலை கொண்டுள்ள படை முகாமில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கேப்பாப்பிளவில் அமைந்துள்ள 59வது படை தலைமையகத்தில் கைவிடப்பட்ட பகுதியொன்றில் தூணிடிந்து விழுந்ததில் 3 இராணுவத்தினர் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு காயமடைந்த இராணுவ வீரர்கள் இராணுவத்தினரின் காவவண்டி ஊடாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 2 இராணுவ அதிகாரி உயிரிழந்துள்ளதுடன் மற்ற 2 சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த இராணுவ அதிகாரி குருநாகல் மாவட்டத்தினைச் சேர்ந்த 34 அகவையுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் இராணுவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளதுடன் மொழியவளை போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்துக்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சைகள் நிறைவடையும் வரை குறித்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் 2362 பரீட்சை நிலையங்களில் 3,40,525 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்று உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு தெல்லிப்பளை சந்திக்கு அருகில் நடைபெற்றது. விபத்தில் மயிலிட்டியைச் சேர்ந்த வசந்த் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகிய நிலையில் வீதியில் விழுந்த வேளை வீதியில் வந்த கனரக வாகனம் இளைஞனுடன் மோதியதில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.